பெரியபாளையம் அருகே கடல் உணவு ஏற்றுமதி ஆலையில் அமோனியா வாயு கசிந்த விபத்தில் 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆலையில் அமோனியா கசிந்தது எப்படி? அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பெரியபாளையம் அருகே தனியார் கடல் உணவு ஏற்றுமதி ஆலையில் திடீரென அமோனியா வாயு கசிந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரி என்ற கிராமத்தில் செயின்ட் பீட்டர்சன் பால் என்ற கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஒடிஷா, அசாம் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டவர்கள் வழக்கம் போல பணியாற்றி வந்தனர். காலை 10:30 மணியளவில் குளிரூட்டியாக பயன்படுத்தப்படும் அம்மோனியா தொட்டியிலிருந்து வாயு கசிவு தொடங்கிய நிலையில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த 60க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். சிலருக்கு மூக்கு, வாய்ப்பகுதிகளில் இரத்தம் கசிந்தது. இதனால் பதற்றமான சூழல் உருவானதை அடுத்து மயங்கி விழுந்த தொழிலாளர்கள் அனைவரும் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மூச்சுத் திணறல், சுவாச கோளாறு காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒடிஷா மாநில பெண் தொழிலாளிகள் ஜுமானி ஜுவாங், மாலோதி ஆகியோர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேல் சிகிச்சைக்காக பலர் ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களை அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ராஜ்மோகன், மரிய வில்சன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். கவலைக்கிடமாகவும் சில பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தோம். வெண்டிலேட்டர் சிகிச்சை மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். தூத்துக்குடியில் கூட இறால் பண்ணிலாம் நிறைய இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி அமோனியா விஷவாயு தாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடந்ததில்லை. இதனிடையே சம்பந்தப்பட்ட ஆலை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பர்வேஸ் உறுதியளித்தார். இது உறுதி செய்யப்பட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இப்பவே உடனே ப்ரொஹிபிஷன் ஆர்டர் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக கொடுத்து அந்த ஃபேக்டரியை நம்ம எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுங்கிறத உடனே வழக்கும் பதிய போறோம். அந்த வேலை போயிட்டு. இந்நிலையில் ஆலை வளாகத்தில் வழக்கமான அளவை விட அதிக அளவில் தூசு இருந்ததாக மத்திய அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வழக்கமாக PM 2.5 மற்றும் PM 10 என்ற அளவில் காற்றின் நுண்துகள்கள் கண்டறியப்படும் நிலையில் அமோனியாவின் அளவு 200 முதல் 300 PM வரை இருந்ததாக தரவுகள் தெரிவிக்கின்றன. உடலில் உள்ள ஈரப்பதத்துடன் அமோனியா இணைந்து அமோனியம் நைட்ராக்சைடாக மாறியதாகவும் இந்த கடுமையான காரத்தன்மையால் மூச்சுக்குழாய், தொண்டை மற்றும் நுரையீரலின் மேற்பரப்பில் கடுமையான ரசாயன காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது. இதனிடையே விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் மோகன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் உயிர் சேதம் ஏற்பட்ட நிலையில் அமோனியாவால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். அமோனியா என்பது நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களால் ஆன கடுமையான நெடியுடைய ஒரு நிறமற்ற வாயு. இதன் வேதியியல் மூலக்கூறு வாய்ப்பாடு NH3 ஆகும். புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் அமோனியா என்பது தூங்கும் சிங்கம் போன்றது. அமைதியாக இருக்கும் வரை அமோனியாவால் எந்த பாதிப்பும் இல்லை. வெடித்து சிதறி காற்றில் கசிந்தால் பாதிப்பு அதிகம். உயிர்களை காவு வாங்காமல் விடாது. உலகளவில் மிக அதிகமாக அமோனியா உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு துறைகளில் மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது. அமோனியா 80% முதல் 90% வரை விவசாய உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. சுரங்க தொழில் மற்றும் இராணுவத்திற்கு தேவையான வெடிப்பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமின்றி பெரிய குளிர்பதன கிடங்குகள் மற்றும் கடல் உணவு பதப்படுத்தும் நிலையங்களில் குளிர்விக்கும் வாயுக்களாக பயன்படுகிறது. இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளிலும் அமோனியா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இறால் மற்றும் மீன்கள் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க அவற்றை மிக குறைந்த வெப்பநிலையில் உறைய வைக்க வேண்டும் என்பதால் குளிரூட்டும் வாயுவாக அமோனியா பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இது நேரடியாக இறால்களின் மீது தெளிக்கப்படாது. இதுபோன்ற அமோனியா கசிந்து காற்றில் கலக்க ஆரம்பித்தால் மனித உடலுக்கு உடனடி பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதிக செறிவுள்ள அமோனியா வாயுவை சுவாசித்த சில நிமிடங்களில் தொண்டை வீங்கி சுவாசம் முற்றிலும் தடைபடும். கடுமையான இருமல் மட்டுமின்றி மூச்சுக் குழாய்களில் வீக்கம் ஏற்பட்டு மூச்சு திணறல் உண்டாகும். அதிக அளவு செறிவை சுவாசிக்கும் போது நுரையீரலில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலை உருவாகலாம்.
குறைந்த அளவு வாயு கூட கண்களில் எரிச்சலையும் கண்ணீரையும் வரவழைக்கும். அமோனியா கண்களில் பட்டால் விழித்திரை பாதிக்கப்பட்டு நிரந்தர பார்வை குறைபாடும் ஏற்படலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். மேல் பக்கம் உள்ள மூச்சுக்குழாய்கள், நம்ம லேரிங் சொல்லக்கூடிய அந்த வாய்ஸ் பாக்ஸ், குரல் வலை, அதுக்கப்புறம் கீழே உள்ள ட்ரெக்கியான்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சுக்குழாய், ஸோ இந்த மாதிரி உள்ளதில் அது தாக்கம் ஏற்பட்டு அதில் வீக்கம் ஏற்படும். அதனால் மூச்சுக்குழாய் அடைபட்டு சுவாசத்தடை ஏற்படும். சில சமயம் கொஞ்சம் நம்ம எச்சில் அந்த மாதிரி உள்ள உடம்புல உள்ள நீர்ச்சத்தில் கரைஞ்சி போனால் கீழே நுரையீரல் வரைக்கும் அந்த கேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு இல்லை அமோனியம் குளோரைடு அப்படின்ற ஃபார்மில் நுரையீரல் கீழ் நுரையீரல் வரைக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ உடனடியாக பேஷண்ட்டுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அப்படிங்கிற சுவாச பாதிப்பு ஏற்படும். தொழிற்சாலைகளின் அனைத்து பகுதிகளிலும் அமோனியா டிடெக்டர்களை பொருத்த வேண்டும். கசிவு ஏற்பட்ட அடுத்த கணமே வாயு விநியோகத்தை தானாகவே துண்டிக்கும் தானியங்கி ஷட் ஆஃப் வால்வுகளை நிறுவ வேண்டும் உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்தால் உயிர் சேதத்தை தவிர்க்கலாம் என்கின்றனர் வல்லுநர்கள். தொடர்வது ஒரு நிமிட செய்திகள். தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை 5 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராயலசீமா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் 3.1 கிலோமீட்டர் மற்றும் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இந்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் 40 கிலோமீட்டர் வேக காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் இயல்பை விட குறைந்தும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவை கட்டணமின்றி பார்வையிட முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அமைச்சரின் உத்தரவை அடுத்து அனைவருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி வண்டலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள உயிரியல் பூங்காக்களை இன்றும் நாளையும் மக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அறிவித்தார். ஒரு நாளுக்கு தலா 20,000 பேர் மட்டுமே வண்டலூர் பூங்காவில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இதற்காக ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 2 நாட்களுக்கும் சேர்த்து முன்பதிவு முடிந்ததாக ஏற்கனவே பூங்கா நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்று காலையிலேயே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்பதிவு செய்தவர்கள் குவிந்தனர். ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. குழந்தைங்க எல்லாருமே பார்க்கறது விஜய் சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயா பார்க்கறதுக்கு விட்டுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சாரோட எங்களுக்கு நாங்கள் பார்க்கறது ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சிலர் முன்பதிவு செய்யாமல் வந்ததால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. திருவண்ணாமலையில வந்துட்டு இருக்கிறோம். நான் இங்கே நார்மலாக பார்க்கறதுக்கே நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தது. எங்களுக்கு ஆன்லைன் புக்கிங்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்துட்டோம், சரி பார்க்கறதுக்குன்னு உள்ளே விட மாட்டேன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் 2 பேர் வந்திருக்கிறோம். அங்கேருந்து செலவு பண்ணிட்டு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு தானே இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இதனால் பூங்கா நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கு ஆய்வு செய்த அமைச்சர் ரஞ்சித்குமார் முன்பதிவு செய்யாமல் வந்தவர்களையும் பூங்காவிற்குள் அனுமதிக்க உத்தரவிட்டார். மேலும் 2 நாட்கள் 40,000 பேர் பார்வையிட 80 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை பூங்கா நிர்வாகத்திடம் வழங்கினார். ஒரு தேர்வை கூட மத்திய அரசால் முறையாக நடத்த முடியவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். மதுரை திருநகரில் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் நீட் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான், பெரிய அளவுலாம் இல்லை. இதை விட பெரிய தேர்வுகள்லாம் இந்தியா முழுவதும் நடக்குது. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். என்னன்னா இவர்களால இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தேர்வுல கூட மெச்சூரிட்டி இல்லை. வர்ற மாணவர்கள் தான் நீங்க வளையல கழட்டு, தோட கழட்டு, துப்பட்டாவை கழட்டுங்கிறீங்க. நீங்க போய் கொஸ்டின் பேப்பர் கூட ஒழுங்கா போய் சேர்க்க முடியல. அதை செய்ய முடியாம நீங்க வர்ற மாணவர்களையும் ஃப்ரிஸ்கிங் பண்றீங்க, கையில இது பண்றீங்க, ஒரு சின்ன கம்மல் கூட போட விட மாட்டேங்கிறீங்க. நான் முதல்வன் திட்டத்தின் பெயரை மாற்றியது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க நான் முதல்வர்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏதோ சிஎம் அடுத்து முதல்வர் ஆக்கிறதுக்கு ஏதோ நடக்குது போல நினைச்சுக்கிறாங்க. அதுதான் அவங்க வீட்டில் வாரிசு அடிப்படையில் நடக்குது. அப்புறதுக்கு இப்படி ஒரு பேர், அது ஸ்கில் டெவலப்மெண்ட். அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்கோம். அதனால ஒன்றும் பெருசாலாம் அந்த திட்டம் தொடருது. பேர் மட்டும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. யாருக்காவது நான் முதல்வர் திட்டம் என்னன்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. திறன் மேம்பாடு தான் அவங்க அதோடைய அந்த டிபார்ட்மெண்டோட வேலை திறன் மேம்பாடு. திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்கோம். அவ்வளவு. முடிந்தால் திமுகவும் அதிமுகவும் தனித்து போட்டியிடட்டும் என்றும் அமைச்சர் கூறினார்.
சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி தொடர்பாக நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன், நிர்வாகிகள் கூறிய கருத்துக்களை பொதுச் செயலாளர் உள்வாங்கிக் கொண்டார் என்றார். பெரும்பான்மையானவர்கள் கடந்த கால நிகழ்கால கருத்துக்களை வெளிப்படையாக முன்வைத்தார்கள். அதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் அவர்கள் வருங்காலத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப இயக்கத்தை வழிநடத்துவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட அதிமுக தொண்டர் KS மகேந்திரனின் மனைவி முனீஸ்வரி மற்றும் குடும்பத்தினருக்கு 55 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கி ஆறுதல் கூறினார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி தஞ்சை பெரிய கோயில் வளாகத்தில் 500க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து யோகா செய்தனர். மயிலாடுதுறையில் 5 வயது முதல் 80 வயது வரையிலானோர் பல்வேறு ஆசனங்களை செய்து பயிற்சியில் ஈடுபட்டனர். இதேபோன்று தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலய வளாகத்தில் சிறப்பு யோகாசன பயிற்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடியில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் 1400 வீரர்கள் பங்கேற்று மைதானத்தில் யோகா வடிவில் அணிவகுத்து நின்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். பெரம்பலூர் நிர்வாகம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பலர் தண்ணீருக்குள் யோகா செய்தனர். மயிலாடுதுறை அருகே பல்லவராயன்பேட்டையில் உள்ள உண்டு உறைவிட பள்ளியில் மாணவர்கள் கயிற்றில் தொங்கியபடி யோகா செய்தனர். சிவகாசியில் தனியார் பள்ளி மாணவர்கள் சுமார் 1000 பேர் ஒரே இடத்தில் அமர்ந்து 1 மணி நேரம் யோகாசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நகரிக்குப்பத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படை 4வது பட்டாலியனில் சிறப்பு யோகா பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. மேகதாது அணை தொடர்பான தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கொண்டு வந்த திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பதை எதிர்த்து கடந்த வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திருத்தமும் இணைக்கப்பட்டது. இந்த நிலையில் திருப்பத்தூரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் மாநில செயலாளர் சண்முகம் இதுகுறித்து பேசினார். என்ன திருத்தம் கொடுத்தார் என்பது அங்க இருக்கிற சபையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாது, சட்டமன்ற கட்சி தலைவர்களுக்கு தெரியாது. என்ன திருத்தம் என்பதே தெரியாமல் நாங்கள் எப்படி கையை உயர்த்த முடியும்? ஆனால் இடையிலே புகுந்து எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த திருத்தம் என்ன என்பதே சபைக்கே சொல்லாமல் அதை நாங்கள் ஏற்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற இந்த அணுகுமுறை என்பது தமிழ்நாடு சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பானது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேகதாது தொடர்பாக மத்திய அரசுக்கு எழுதிய கடிதம் குறித்து தங்களுக்கு தெரியாது என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்குமே தெரியாமல் 4/3/2026 அன்று மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறார்கள்? மேகதாது அணை குறித்து விவாதிப்பதற்கு ஒரு புதிதாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும். எனவே திங்கட்கிழமை காலை அவை கூடியவுடன் அரசு சார்பில் தாமாக முன்வந்து இந்த திருத்தத்தை திரும்பப் பெறுகிறோம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என சண்முகம் கேட்டுக்கொண்டார். கொள்கை ரீதியாக தன்னுடன் விவாதிக்க தயாரா என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுக்கு அமைச்சர் கீர்த்தனா சவால் விடுத்துள்ளார். சிவகாசியில் தாவேக சார்பில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் கீர்த்தனா, நடிகர் ஜெய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் கீர்த்தனா மேயர் பிரியாவை கடுமையாக சாடினார். சென்னை மேயர்ன்றது எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருந்தவங்க காரை பிடிச்சு தொங்கிட்டு போகிறதும், இன்னொருத்தவங்களுக்கு கொடையை பிடிக்கிறதும், பவுடரா இதுவான தெரியாம என்னென்னத்தையோ கத்திக்கிட்டு இருக்கவங்கலாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. விமர்சனத்தை விட்டுட்டு, ஏதாவது உருவ கேலியை விட்டுட்டு பாலிசி மாதிரி உட்காந்து எங்கிட்ட பேச உட்காருங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், என் பக்கத்தில் வந்து உட்காருங்க. தொடர்ந்து பேசிய நடிகர் ஜெய் எதிர்காலத்தில் தாவேகவுக்கு போட்டியாக எந்த கட்சியுமே இருக்காது என கூறினார். இங்க 2 கட்சிக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கேன்னு சொல்லுவாரு. மக்கள் அவர் மேல வச்சிருக்க அன்பை பார்க்கும்போது ஃபியூச்சர்லாம் இந்த போட்டி இருக்குமான்னு தெரியல, வெறும் டிவிகே தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வருது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கண்கவர் வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. இதனை அமைச்சர் கீர்த்தனா, நடிகர் ஜெய் ஆகியோர் கண்டு ரசித்தனர்.
கடற்படை கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் நரேந்திர மோடி கடல்சார் வலிமை இல்லாமல் எந்த நாடும் பெரிய சக்தியாக மாற முடியாது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி துணகிரி என்ற போர்க்கப்பல், சன்ஷோதக் என்ற ஆய்வு கப்பல் மற்றும் அக்ரே என்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்களின் சேவையை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், கடந்த சில ஆண்டுகளில் 40க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். 45 பெரிய கடற்படை கப்பல்கள் கட்டுமானத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் இந்தியா வெறும் வாங்கும் நாடாக இருக்க விரும்பவில்லை என்றும், வெளிநாட்டு தளவாட விற்பனை நிறுவனங்களுக்கான சந்தையாக மட்டும் நாம் இருக்க முடியாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாடு முழுவதும் கடும் கட்டுப்பாடுகளுடன் நீட் மறுதேர்வு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 1,42,000 மாணவர்கள் தேர்வு எழுதினர். மே மாதம் நடைபெற்ற தேர்வை விட நேற்று நடைபெற்ற மறுதேர்வில் கேள்விகள் சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். இரண்டாயிரத்தி 26-2027 கல்வியாண்டில் மருத்துவ இளநிலை படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் முன்னதாகவே வினாத்தாள் கசிந்ததால் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. மேலும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்காக இந்த முறை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நாடு முழுவதும் நேற்று மதியம் 2 மணிக்கு நீட் மறுதேர்வு நடைபெற்றது. மொத்தம் 5440க்கும் மேற்பட்ட மையங்களில் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, தருமபுரி, திருப்பூர் உள்ளிட்ட 31 நகரங்களில் அமைக்கப்பட்ட 307 தேர்வு மையங்களில் சுமார் 1,40,000 மாணவர்கள் பங்கேற்றனர். வங்கி பாதுகாப்பு பெட்டகங்களிலிருந்து நீட் மையங்களுக்கு வினாத்தாள்கள் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. கடுமையான சோதனைகளுக்கு பிறகு தேர்வு மையத்திற்குள் செல்ல மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். சிவகங்கையில் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்த மாணவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர் புதிய ஆடைகளை உடுத்தி தேர்வெழுத சென்றார். திருவாரூரில் பள்ளி சீருடை அணிந்து நீட் தேர்வு எழுத வந்த மாணவிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தேர்வு மையத்திற்கு தாலி கயிற்றுடன் வந்த பெண்மணியை பாதுகாவலர் தடுத்து நிறுத்திய நிலையில் தேர்வு பார்வையாளர் அனுமதி அளித்ததால் தேர்வு எழுதினார். ஆவடியில் நீட் தேர்வு மையத்திற்கு மாறி வந்த மாணவரை உடனடியாக சம்பந்தப்பட்ட மையத்திற்கு காவல் ஆய்வாளர் அனுப்பி வைத்தார். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கிய நீட் மறுதேர்வு மாலை 5:15 மணிக்கு நிறைவடைந்தது. நீட் தேர்வு எழுதி முடித்துவிட்டு வெளியே வந்த மாணவர்கள் மறுதேர்வு குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நாங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் அவ்வளோவா கஷ்டமாலாம் கிடையாது. ஃபிசிக்ஸ் மட்டும் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் தான் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் மாதிரியே பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் யோசிச்சு எழுதிக்கலாம். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போன வாட்டி எழுதின எக்ஸாமோட கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்க, கொடுத்த டைமில் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக எழுதலாம். ஒரு 600 மார்க் எடுக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நான் கெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மீடியமாக, போன தடவை ஆக்சுவலாக டஃப்பாக இருந்துச்சு, இந்த தடவை மீடியமாக இருந்துச்சு. பயாலஜி ஆக்சுவலாக ஈஸியாக உள்ள கஷ்டமாக உள்ள மீடியமாக தான் இருந்துச்சு. பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. போன தடவையை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பயாலஜியில் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதிகமாக கேட்குமா 11th கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசு போனாட்டி சின்னதாக இருந்துச்சு, இந்த வாட்டி கொஸ்டின்ஸ்லாம் பெருசாக இருந்துச்சு. 12th முடிச்சு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணி ரீநீட் வச்சுட்டாங்க, கேன்சல் ஆகி ரீநீட் வச்சுட்டாங்க. நான் போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டராகவே அட்டன் பண்ணேன். போன வாட்டி கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டி பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டி கொஸ்டினாக இருந்தது. இதனிடையே ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் புர்கா அணிந்து வந்த மாணவி தேர்வெழுத அனுமதிக்கப்படாதது சர்ச்சையானது. அபுதாபியில் மையம் ஒதுக்கியதால் அவதிக்குள்ளான மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மாணவர் அப்துல்லா முகமது நாக்பூரில் தேர்வு எழுதினார். பெங்களூருவில் தாமதமாக வந்த மாணவிகள் தேர்வு மையம் முன்பு கதறி அழுதது மனதை உலுக்கியது. நீட்
தேர்வு எழுத சென்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிய கரப்பான்பூச்சி கட்சி அமைப்பின் தலைவர் அபிஜித் திப்கே டெல்லி ஜந்தர் மந்தரில் நடக்கும் போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். நீட் மறுதேர்வுக்கான முடிவுகள் அடுத்த மாதம் இறுதிக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்வது காலை விரைவு செய்திகள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெயிலுக்கு பிறகு திடீரென மேகமூட்டத்துடன் கனமழை பெய்தது. மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நனைந்தபடி பயணித்தனர். வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சில இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் கடந்த சில நாட்களாக நிலவிய வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி வாகைக்குளம் அருகே திடீரென உருவான சுழற்காற்று காரணமாக சுங்கச்சாவடியின் கூரைகள் பீந்து சேதமடைந்தன. வெளிநாடுகளில் காணப்படும் டொராண்டோ போன்ற இந்த அரிய நிகழ்வின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏர்போர்ட்டே முடிஞ்சு ஏர்போர்ட் உள்ள போல இருந்தாலும் நகரம் காலி எல்லாம் ரோட்டுக்கு போன போற எல்லாத்தையும் கீழே சேர்த்துட்டாங்க. ஒரு சொட்டு முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு இலவச நுழைவு வழங்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் 17,182 பேர் வருகை தந்தனர். பார்வையாளர்களின் வசதிக்காக கூடுதல் பாதுகாப்பு, மருத்துவம், குடிநீர் மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் மழையால் 630 நெல் மூட்டைகள் சேதமடைந்த சம்பவம் தொடர்பாக வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட நெல் மூட்டைகள் உடனடியாக அரவை ஆலைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஆனால் இப்போ குடோன் அமைக்கணும் எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதம் ஆகும் அது கட்டுறதுக்கு. ஸோ அதுக்காக இப்போ மழை காலத்துக்கு முன்னாடியே டெம்பரவரியாக எங்கெங்கே அது மூடின இதில் இருக்கோ அங்கே நாங்கள் நெல் குடோன் வைக்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மதுரையில் திமுக ஆதரவு ஜென்சி இளைஞர்களின் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. திராவிடத்தை பரவட்டும் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுகவின் சிறப்பு பேச்சாளர்கள் மற்றும் இளம் தலைமுறை பேச்சாளர்கள் பங்கேற்று திராவிடம் குறித்த உரையாடல் நிகழ்த்தினர். மேலும் சமூக வலைதளங்களில் தாவிகவினருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக செயல்படுவது குறித்தும் ஆலோசித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. முத்துக்காளி அம்பாள் கோயில் 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 14 காளைகள் கலந்து கொண்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளையொட்டி சேலத்தில் அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றிய தாவேக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அப்போது தூய்மை பணியாளர் ஒருவர் திடீரென அமைச்சர் காலில் விழ பதிலுக்கு தூய்மை பணியாளரின் காலில் விழுந்த அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் யாரும் யார் காலிலும் விழ வேண்டாம் என அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் அடுத்த பழைய சீவரம் பகுதியில் அமைந்துள்ள லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலில் ஆனி மாத பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவின் 5வது நாளையொட்டி லட்சுமி நரசிம்ம பெருமாள் வெண்பட்டு உடுத்தி கருட சேவை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். வழிநெடுகிலும் வீதிகளில் திரண்டிருந்த பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
கேரள மாநிலம் மலப்புரத்தில் திருநாய் தாக்கத்திலிருந்து தம்பியை காப்பாற்ற அண்ணன் மாடியிலிருந்து கீழே குதித்து நாயை விரட்டிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவியில் பதிவான இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அண்ணனின் துணிச்சலை பலரும் பாராட்டி வருகின்றனர். கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் மீனவர்களின் வலைகளில் 1000க்கும் அதிகமான மீன்கள் ஒரே நேரத்தில் சிக்கியதால் பாரம் தாங்காமல் வலை கிழிந்தது. காயங்களும் வலியழிக்கல் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் வலைகளில் ஆயிரக்கணக்கான மீன்கள் சிக்கின. இதனால் பாரம் தாங்காமல் வலைகள் கிழிந்த போதும் மீனவர்கள் அவற்றை படகுகளில் அள்ளி கரைக்கு கொண்டு வந்தனர். முதலமைச்சர் விஜய் தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் நிலையில் அவரின் அரசியல் பாதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த குறுகிய காலத்திலேயே முதலமைச்சராகவும் அரியணை ஏறினார். ஆனால் அரசியல் மீதான விஜயின் ஆர்வம் மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 2008ஆம் ஆண்டு இலங்கை உள்நாட்டு போர் உக்கிரமாக இருந்தபோது சென்னை சேப்பாக்கத்தில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை விஜய் முன்னெடுத்தார். அதில் ஆயிரக்கணக்கான விஜய் ரசிகர்கள் பங்கேற்றனர். அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. அதுவரை விஜயின் பிறந்த நாளில் அன்னதானம், இரத்த தானம் என்று சமூக சேவைகள் செய்து வந்த ரசிகர்கள் அரசியல் ரீதியான போராட்டங்களிலும் பங்கெடுத்தனர். 2011ஆம் ஆண்டு டெல்லி சென்ற விஜய் ஊழலுக்கு எதிரான அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதன் பிறகு 2012ஆம் ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு விருதுகளை வழங்கத் தொடங்கினார் விஜய். அதே ஆண்டில் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாகப்பட்டினத்தில் விஜய் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. பிறகு பொதுவெளியில் அரசியல் ரீதியாக செயல்படுவதை சற்று குறைத்த விஜய் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்தி வந்தார். தமிழ்நாட்டில் 2017ஆம் ஆண்டு நீட் எதிர்ப்புக்கு மாணவி அனிதாவின் மரணம் வலு சேர்த்தது. அப்போது அரியலூர் சென்ற விஜய் அனிதாவின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதே ஆண்டில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் விஜய் நள்ளிரவில் பங்கேற்றார். 2018ஆம் ஆண்டில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராகவும் சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நள்ளிரவில் நேரில் சென்று சந்தித்த விஜய் நிதி உதவி அளித்து ஆறுதல் கூறினார். அதே ஆண்டில் கேரளாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கும் விஜய் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. 2019ஆம் ஆண்டில் தேர்தல் அரசியலின் ஆழம் பார்க்க விரும்பிய விஜய் ஊராட்சி மன்ற தேர்தலில் தன்னுடைய ரசிகர்களை களமிறக்கினார். அதில் கணிசமான வெற்றியில் கிடைக்கவே அரசியலில் தீவிரமாக இறங்க திட்டங்களை வகுக்க ஆரம்பித்தார் விஜய். மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழாவை பெரிதாக்கியது, மாவட்டந்தோறும் பயிலரங்கம் அமைத்தது, காமராஜ், பெரியார், அம்பேத்கரை படியுங்கள் என்று அறிவுரை கூறியது உள்ளிட்டவை விஜய் அரசியலுக்குள் வர இருப்பதை வெளிப்படுத்தின. அதன் பிறகு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தொடங்கினார். கட்சி தொடங்கிய பிறகு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார். அதன் பிறகு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்களை சந்தித்த விஜய் தாவேகா தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நம்பிக்கை கொடுத்தார். சிவகங்கையில் காவலாளி அஜித்குமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததை கண்டித்து சென்னையில் விஜய் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இத்தகைய கள அரசியலின் நீட்சியாக அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அவரோட துணிச்சல் தான். யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த 2 கட்சிகள் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்ப பணபலம் ஆள்பலமோட அவ்வளோ பெரிய கட்டமைப்பை வச்சிருக்கிறப்ப புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து, அதுவும் எந்த வித அரசியல் பின்புலமும் இல்லாமல் அனைத்து நெருக்கடிகளையும் கடந்து துணிச்சலாக நாம் ஒரு மாற்று கொடுக்க முடியும்னு நம்பி
இந்த தேர்தலை சந்திச்சனால தான் இந்த வெற்றி பெற்றிருக்காரு. தொடர்வது காலை விரைவு செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அரியநாச்சியம்மன் கோவில் சந்தனக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் மதுரை, சேலம், நாகை, காரைக்காலைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். பெரிய மாடு, சிறிய மாடு, பூஞ்சிட்டு மற்றும் நடுமாடு உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் சித்திரை மேழி ஆணி உற்சவ நாற்று நடவு விழா விமர்சையாக நடைபெற்றது. பட்டீஸ்வரர் கோவிலில் சித்திரை மேழி ஆணி உற்சவ நாற்று நடவு விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து கடந்த 7 நாட்களாக தினமும் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் கேதாரீஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து சென்னல் நாற்று எடுத்து வரப்பட்டு கோயில் வயலில் இறங்கி நாற்று நடவு செய்யும் ஆணி உற்சவ நாற்று நடவு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் சீரான மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருத்தணி முருகன் கோயிலில் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார். இதைத் தொடர்ந்து திருத்தணி துணை மின் நிலையம், கேஜி கண்டிகை துணை மின் நிலையம், திருவாலங்காடு துணை மின் நிலையம் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளை ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தற்போது மின்வெட்டு குறைந்திருப்பதாக கூறினார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுச்சேரியை அடுத்த ஆரோவிலில் ஏராளமான வெளிநாட்டினர் சூரிய ஒளியில் யோகாசனம் செய்தனர். உலக அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தி பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஆரோவில் வாசிகள் மற்றும் மாணவர்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர்.